அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக பிரசித்தி பெற்ற உருது பாஷையை கற்றுக்கொள்வதற்கு இறைவன் சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றான். நாம் நேரடியாகவே இன்றைய பாடத்துக்கு செல்வோம். நாம் இறுதி கட்டமாக கற்றுக்கொண்டது கர் என்ற இந்த வார்த்தைக்கு எப்படி அம்ருடைய வார்த்தையை சேர்த்து ஒரு வசனம் அமைப்பது என்பதனை தான். அந்த அடிப்படையில் ஆக்கர் ஆக்கர் என்றால் வந்து, ஆக்கர் பேட்டோ என்கிறதனை நாம் படித்தோம். வந்து அமருங்கள், கமன் சிட் என்று சொல்லுவோம். கமன் சிட், ஆக்கர் பேட்டோ. இப்பொழுது இதனை நாம் இன்னும் பெரிதாக ஆக்கிக் கொள்ளலாம். அந்தர் ஆக்கர் பேட்டோ, அந்தர் ஆக்கர் பேட்டோ. உள்ளே வந்து அமருங்கள், உள்ளே வந்து உட்காருங்கள். அந்தர் ஆக்கர் பேட்டியே, உள்ளே வந்து அமருங்கள், உள்ளே வந்து உட்காருங்கள். இவ்வாறாக பாஹர், பாஹர் என்றால் வெளியே. பாஹர் ஜாக்கர் டேரோ, டேரோ என்றால் நின்றிருங்கள். பாஹர் ஜாக்கர் டேரோ, பாஹர் ஜாக்கர் டேரியே என்று நாம் கண்ணியமாக கூறுவோம். இவ்வாறாக இந்த ஆக்கர், ஜாக்கர், உட்கர், பாக்கர், பாக்கர் என்று சொன்னால் பெற்று கொண்டு என்ற கருத்து. பாக்கர், பைசா பாக்கர், பைசாவை பெற்றுக்கொண்டு என்ற கருத்தில் நமக்கு சொல்லலாம். எனவே பாக்கர் என்று சொல்றது பா வேற, கர் வேற. இது பானா மஸ்தர்ல இருந்து உருவானது. பானா என்றால் பெற்றுக்கொள்ளுதல். எனவே பானா, பா, பாவ், பாயியே என்று நமக்கு கூற முடியும். இந்த ஆக்கர், ஜாக்கர் என்கிறதுக்கு பதிலாக அதே கருத்தில் ஆகே, ஜாக்கே என்றும் சொல்ல முடியும். எப்படி வந்து உட்காருங்கள் என்று சொல்றோமோ அதே போல ஆக்கர் பேட்டோ, வந்து உட்காருங்கள் என்று சொல்வதனை போன்று ஆகே பேட்டோ என்று சொல்லலாம். ஆகே பேட்டோ, பாருங்கள், கே எழுதக்கூடிய முறை. ஆகே பேட்டோ, வந்து உட்காருங்கள். ஜாக்கே டேரோ, போய் நில்லுங்கள். இப்பொழுது அந்தர் ஆக்கே பேட்டோ, அந்தர் ஆக்கே படோ, படோ என்றால் படியுங்கள். அதே போன்று பாஹர் ஜாக்கே டேரோ, வெளியே சென்று அமருங்கள், வெளியே சென்று நில்லுங்கள். டேர்னா மஸ்தர்ல இருந்து வந்தது. டேர்னா டேர், டேரோ, வெளியே சென்று அமருங்கள். இந்த அடிப்படையில் அந்தர் ஆக்கே படோ, உள்ளே வந்து படியுங்கள். பாஹர் ஜாக்கே டேரோ, வெளியே சென்று நில்லுங்கள். அதே போன்று அந்தர் ஆக்கர் படோ, பாஹர் ஜாக்கர் டேரோ என்றும் கூறலாம். எனவே இன்று நாம் இந்த ஆக்கே, ஆக்கர் என்பதனை வைத்து வசனம் அமைக்கிறதுக்கு ஒரு எளிதான முறையை அவதானித்தோம். எனவே இன்றைய பாடத்தில் நான் உங்களை ஒரு வேறு திசைக்கு எடுத்து செல்ல விரும்புகின்றேன். அதாவது காலங்களில் நமக்கு இன்றியமையாத ஒரு காலம்தான் இறந்த காலம். இந்த இறந்த காலத்தை உருதுவில் எப்படி எடுக்க முடியும்? நான் ஏன் உங்களுக்கு இந்த இலக்கணத்தை கொடுக்கிறேன் என்றால், அங்கே சில விடயங்களை படிக்கும் பொழுது நீங்கள் மிகவும் துல்லியமாக விளங்கிக் கொள்வதற்குண்டான ஆற்றல் பிறக்கும் என்பதற்காக. எந்த ஒரு ஆசிரியரும் கற்றுக் கொடுக்காத ஒரு விதத்தில் தான் உங்களுக்கு நான் இதனை கற்றுத்தரப் போகின்றேன். நீங்கள் யூடியூப் சேனல்கள் ஆங்கிலத்தில், தமிழில், உருது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை காண்பீர்கள். யாருமே இந்த முறையை கையாண்டது கிடையாது. அந்த அடிப்படையில்
இது இறைவனால் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்றே நாம் கருத வேண்டும். பாருங்கள், நாம் இறந்த காலத்துக்கு உருதுவில் மாசி என்று கூறுவோம், அரபியில் மாது என்று கூறுவோம். பாருங்கள், மீம் அலிஃப் லாது யா, மாசி. இது அரபியில் மாதி என்று கூறுவார்கள். மாசி என்றால் இறந்த காலம். அதிலும் இறந்த காலம் 6 பங்குகளாக பங்கு பெறுகின்றது. அதில் முதலாவது இறந்த காலம் தான் மாசி முத்துலக். மாசி முத்துலக். மாசி முத்துலக் என்பது பொதுவான இறந்த காலம். பொதுவான இறந்த காலத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்னால ஒரு சில விடயங்களை பாருங்கள். வோ, வாவும் ஹாவையும் சேர்ப்போம். வோ, வோ என்றால் அவன். மேலும் வோலோக் அல்லது வோ என்றும் சொல்லலாம். இது ஒருமையான வோ, இது பன்மையான வோ. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நாம் இந்த லோக எடுத்ததன் பின்னாலேயும் நான் உங்களுக்கு காட்டுவேன். இது ஒருமை, இது பன்மை. வோ, வோ என்றால் அவன். இந்த வோ அவர்கள். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி அறிவது என்பதனை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். வோ அவன், வோ அவர்கள். து நீ. து என்றால் நீ. தும் நீங்கள். மே நான். மெய், மெய் என்றும் சொல்லலாம், மே என்றும் சொல்லலாம். ஹம் நாங்கள். இப்பொழுது ஆனா மஸ்தர் நாங்கள் படித்தோம். பாருங்கள், ஆனா. இந்த ஆனா மஸ்தர்ல இருந்து நாவை நீக்கியதன் பின்னால ஒரு அலிஃபை சேர்ப்பதனை கொண்டு எங்களுக்கு பொதுவான இறந்த காலத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நாம் ஆனா மஸ்தரை விட்டு வேறொரு மஸ்தர் எடுப்போம். டர்னா. டர்னா என்றால் பயப்படுதல். இப்பொழுது பொதுவான இறந்த காலத்தை நாம் இந்த டர்னா மஸ்தர்ல இருந்து எடுக்க போகின்றோம். அதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது மஸ்தருடைய நாவை நீக்கிவிடுவது. மஸ்தருடைய நாவை நீக்கிவிட்டு ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும். டரா என்று வருகிறது. டரா என்றால் பயந்தான். டரா பயந்தான். இப்பொழுது இந்த மஸ்தருடைய நாவை நீக்கியதன் பின்னால் ஏற்கனவே ஒரு அலிஃப் இருந்தால், பாருங்கள், ஆனா மஸ்தர், அதிலே நாங்கள் நாவை நீக்கினோம். ஏற்கனவே ஒரு அலிஃப் தான் இருக்கின்றது. அப்படி ஒரு அலிஃப் இருந்தால் இந்த மாலி முத்துலக் என்ற, அதாவது பொதுவான இறந்த காலத்தை எடுப்பதற்கு யாவுடன் ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும். ஆயா என்று வந்துவிடும். இப்பொழுது இங்கே மீண்டும் பாருங்கள், டர்னா மஸ்தர்ல இருந்து நாம் நாவை நீக்கிவிட்டோம். நாவை நீக்கி ஒரு அலிஃபை சேர்த்தோம். டரா என்று ஆகிவிட்டது. டரா என்றால் பயந்தான் என்ற கருத்து. அவன் பயந்தான். இப்பொழுது நாம் ஆனா மஸ்தர்ல இருந்து நாவை நீக்கி விட்டதன் பின்னால ஏற்கனவே ஒரு அலிஃப் இருந்தால் யாவுடன் அலிஃபை சேர்க்க வேண்டும் பொதுவான இறந்த காலத்தை எடுப்பதற்கு. ஆயா, அதாவது ஆயா. ஆயா என்றால் வந்தான். அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போம். முதலாவதாக முதக்கர். முதக்கர் என்று சொல்வது ஆண்பால். முசக்கர். அரபியிலே முதக்கர் என்பார்கள், உருதுவிலே முசக்கர் என்பார்கள். முதக்கர் என்றால் ஆண்பால். இந்த ஆண்பாலை நாம் எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆனா மஸ்தர்ல இருந்து நாவை நீக்கிவிட வேண்டும். நாவை நீக்கியதன் பின்னால் ஒரு அலிஃப் இருக்கும் என்றால் யாவுடன் அலிஃபை சேர்க்க வேண்டும். இப்பொழுது ஓ ஆயா என்று ஆகிவிட்டது. ஓ ஆயா, ஓ ஆயே. இது பன்மை. இது பன்மையுடைய அடையாளம் தான் இந்த யா மஜ்ஹூல்.
ஆயா ஆ என்பது அலிஃப் உடைய அடையாளம் ஒருமை. ஆயே என்பது யா மஜ்ஹூல், அது பன்மையுடைய அடையாளம். அதனால் இந்த வோவை பன்மை என்று நமக்கு இந்த யா மஜ்ஹூலை வைத்து அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் ஓ ஆயா ஓ ஆயே, அவன் வந்தான் அவர்கள் வந்தார்கள். தூ ஆயா நீ வந்தாய், தும் ஆயே நீங்கள் வந்தீர்கள். மே ஆயா நான் வந்தேன், ஹம் ஆயே நாங்கள் வந்தோம். இது ஆண் பால். वो आया वो आए, तू आया तुम आए, மே ஆயா ஹம் ஆயே. மிகவும் இலகுவாக சொல்ல முடியும். பாருங்கள், वो आया वो आए, तू आया तुम आए, மே ஆயா ஹம் ஆயே. இதே போன்று முஅன்னஸ் என்பது பெண்பால். அரபியிலேயும் உருதுலேயும் பெண்பாலுக்கு முஅன்னஸ் என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் वो आई அவள் வந்தாள், वो आई அந்த பெண்கள் வந்தார்கள். இப்பொழுது இங்கே பன்மையை மாற்றுவதற்கு ஒரு நூன் ஒன்று நொக்தா இல்லாத நூனை கொண்டு வர வேண்டும். அந்த நூனுக்கு நாம் நூனை குன்னா என்று சொல்வோம். மேலும் தூ ஆயி நீ வந்தாய், தும் ஆயி தும் ஆயி. ஆயி என்பது இந்த நூனை குன்னா, அதாவது நொக்தா இல்லாத நூன். இது பன்மைக்கு பாய்ப்பார்கள். மே ஆயி நான் வந்தேன், ஹம் ஆயி நாங்கள் பெண்கள் வந்தோம். இந்த முறையில் மாதி முத்துலக்கை நமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். இது அனைத்துமே ஆண்பாலுக்குரியது முஸக்கர், இவைகள் அனைத்துமே பெண்பாலுக்குரியது முஅன்னஸ். அதாவது वो ஆயா அவன் வந்தான், वो ஆயே அவர்கள் வந்தார்கள், தூ ஆயா நீ வந்தாய், தும் ஆயே நான் வந்தேன், தும் ஆயே நீங்கள் வந்தீர்கள், மே ஆயா நான் வந்தேன், ஹம் ஆயே நாங்கள் வந்தோம். वो ஆயி அவள் ஒரு பெண் வந்தாள், वो ஆயி அவர்கள் பல பெண்கள் வந்தார்கள், தூ ஆயி நீ ஒரு பெண் வந்தாய், தும் ஆயி நீங்கள் பல பெண்கள் வந்தீர்கள், மே ஆயி நான் ஒரு பெண் வந்தேன், ஹம் ஆயி நாங்கள் பல பெண்கள் வந்தோம். அந்த அடிப்படையில் மீண்டும் பாருங்கள், மிகவும் இலகுவாக உங்களுக்கு பாடமாக்கிக் கொள்ள முடியும். மாதி முத்துலக் பொதுவான இறந்த காலம், அதில் ஆண்பால் உடைய பகுதியை பாருங்கள். वो आया वो आए, तू आया तुम आए, மே ஆயா ஹம் ஆயே. எவ்வளவு இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். மேலும் பெண்பாலுடைய பகுதியை பாருங்கள். वो आई वो आई, तू आई तुम आई, மே ஆயி ஹம் ஆயி. அந்த அடிப்படையில் वो ஆயா அவன் வந்தான், वो ஆயே அவர்கள் வந்தார்கள், தூ ஆயா நீ வந்தாய், தும் ஆயே நீங்கள் வந்தீர்கள், மே ஆயா நான் வந்தேன், ஹம் ஆயே நாங்கள் வந்தோம். वो ஆயி அவள் வந்தாள், वो ஆயி அந்த பெண்கள் வந்தார்கள், தூ ஆயி நீ வந்தாய், அதாவது நீ ஒரு பெண் வந்தாய், தும் ஆயி நீங்கள் பல பெண்கள் வந்தீர்கள், மே ஆயி நான் ஒரு பெண் வந்தேன், ஹம் ஆயி நாங்கள் பல பெண்கள் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தை அதிகமானவர்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். இந்த நேரம் இந்த பாடத்தை உங்களுக்கு கொடுப்பதை விட்டு நாங்கள் மகிழ்வடைகின்றோம். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படின் நீங்கள் யூடியூபின் மூலமாக அந்த கமெண்ட்ஸ் பகுதியில் இருந்து நம்மிடத்தில் கேள்விகளை விடுக்கலாம். அதற்குரிய பதில்களை தருவதற்கு காத்திருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.